பரந்தாமன் பாட்டு நாளும் நடப்பதெல்லாம் நாரணன் விளையாட்டு நாளும் நடப்பதெல்லாம் நாரணன் விளையாட்டு ஏழுமலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை ஏழேழு பிறவிக்கும் ஏழேழு பிறவிக்கும் எதற்கும் பயமில்லை ஏழுமலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை மகளுக்கு வாழ்வு தந்தது கைவண்ணம் ரூபதையும் மனம் காத்தது கால்வண்ணம் மகளுக்கு வாழ்வு தந்தது கைவண்ணம் ரூபதையும் மனம் காத்தது வாழ்வண்ணம் திருமகளில் மனம் கவர்ந்தது திருமலரில் மனம் கவர்ந்தது வாழ்வண்ணம் திருமகளின் மனம் கவர்ந்தது மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது மணிவண்ணன் கருணை மகிழ வைத்தது ஏழுமலை இருக்கே எனக்கான மனக்கவலை ஒரு பிடி அவன் கொடுத்த குசேலம் உறவு கொண்ட ஒரு பிடி அவன் கொடுத்த குசேலம் உறவு கொண்டான் ஓடத்தில் ஏற்றி வைத்தேன் குகனுடன் பிறப்பானான் தான் சுவைத்த பழங்களையே தந்தவள் தாய் சபரி தான் சுவைத்த பழங்களிலே தந்து வைத்த சபரி தருவதற்கொன்றுமில்லை தலைவனை என ஆதரி ஏழுமலை இருக்கே நமக்கென்ன மனக்கவலை ஏழேழு பிறவிக்கும் எதற்கும் பயமில்லை ஏழுமலை இருக்க நமக்கெல்லாம் மனக்கவலை நாராயண ஓம் நமோ நாராயண அறிவோம் நமோ நாராயண பராபரத்தில் வரதொன்றி பரத்திலே சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்திலே முந்து தோன்றி விந்துவிலே சதாசு தோன்றி சதாசுத்தின் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரனால் ரத்னம் தோன்றி ருத்ரில் தோன்றி விசிறிமில்ல பிரமாதம் ரெண்டாசம் சராயசம் சிவதசம் உரிப்பசம் என்று சொல்லக்கூடிய 4 எழுகளும் 7 கெட்டோட்டங்களான மனிதர் தவிர விலங்கு நீர்வன உருவன பரப்பன தாவரம் என்று சொல்லக்கூடிய 7 கெட்டமும் 84 லட்சம் ராசிக்கும் படைக்கப்பட்ட என் தந்தை பிரமாகடு அல்ல ஆசைப்பட்டுக் கொண்ட ஆயர்கள் 64 சொந்த காரியம் தாய் கலைவாணி அப்பேற்பட்ட அதை செய்யும் தொழில் நீராக திருப்பார் கடற்சற்றம் அச்சம் உருமராகும் வாவன் நரசிம்மன் மரசராமன் ராமன் கிருஷ்ணன் கல்கன் சொல்லக்கூடிய 10 கல்கனின் பாட்டியம் பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாளைகள் ஆசைப்பட்டுக் கொண்டு 16 லட்சங்களுக்கும் அதிபதியாக உள்ளக்கூடிய மாட்டி மகாலட்சுமி அவளுங்களுக்கு நீராக சிவனை கண்பதற்காக அந்த கைலாசம் சென்று அந்த சிவனை கண்டு நல்ல ஆசைப்பட்டுக் கொண்டு ஆதிசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி குடல சக்தி என்ற சக்தியில் பெற்றக்கூடிய உலகாலும் அந்த அன்னை ஆதிபர சக்தியின் நீராக இப்புலகம் சேர்ந்தேன். ஆனால் ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்தில் தங்கக்கூடாது மீறி தையினால் என்ன சரசக்கப்பட்டது 1008 சுக்குகளுக்கு வெற்றி வழிபட சாதனை உங்கள் முன் நாரதனுடைய அன்பு சோதர் சௌரங்கட்சியை சேர்ந்த மணி பாலமுருகன் அவர்கள் வில்லா கம்பெனி சார்பாக பொன்னாடை இணைத்து கூறப்படுத்திருந்தார்கள். பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டிய கிராம மக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்குமே எங்கார்ந்த மனமார்ந்த நன்றி என்று கிளர்ந்து வணக்கமாகவே நிச்சயமாக என்னுடைய அண்ணன் தக்கிலிட்டான் சாபம் நீ ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது மீறி இருந்தால் உமது சச்சக்கப்பட்டது 1008 துக்குகளாக வெடித்து விடும் சாபத்தை விட்டான். ஆகவே கலகமெங்கே 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 என்று துடிக்கின்ற வேளையில் வாழிடத்தில் எழுவும் விழிவினவும் அங்க வீட்டிலே பிறந்த தொலைவும் முகாத்தீரமும் எள்ளக்கும் அதிகம் அமரடி கோபுரத்தில் விட்டிருக்கும் அந்த பிள்ளையாரை தொழுது அலட்சியமாக கலகம் கிடைக்குமாக அந்த அத்திமுகத்தனை எப்படி நாம் வணங்கலாம் என்று பார்த்தார். ஹலோ ஹலோ
அத்திமுகத்தனே ஐந்து கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேற்றபடி பக்தியோடு நடந்துள்ளதே கதி எனக்கு நீ என்று வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே ஐந்து கரங்களே அபயங்களே கஜமுகன் வில்லிகள் காருண்யனே காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே ஐந்து கரங்களே அபயங்களே மத யானை முகத்தோடு நம்மை காப்பவன் தேவாதி மூவருக்கும் இவன் மூத்தவன் மத யானை முகத்தோடு எமை காட்டவன் தேவாதி தேவர்கள் இவன் மூத்தவன் ஆனந்த பவனத்தில் அருள்கிறவன் ஆனந்த பவனத்தில் அருள்கிறவன் ஆனந்த பவனத்தில் அருள்கிறவன் அசைகின்ற துதிக்கையில் வரம் இறைப்பவன் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்த அதனாலே அதை இன்னும் உண்ணாமல் வைத்தேன் ஐந்து கரங்களே அபயங்களே ராஜாதிராஜன் இவன் சிவன் மடியிலே ஏழு உலகங்கள் அவன் பிடியிலே ராஜாதிராஜன் அவன் சிவமடியிலே ஈரேழு உலகங்கள் இவன் மடியிலே அரம்பனே கணநாயகா ஆரம்பமே கருநாயகா அடுத்தான முடிவில் அருள்வாயப்பா கரிமுக குருதேவன் திருபுலம் கனிதானே அறியாத சிறியேனை தினம் பாட வைத்தந்து ஐந்து கரங்களே அபயங்களே கஜமுகன் மீனிகளில் காரியமே கஜமுகன் மீனிகளில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்றும் ஐந்து கரங்களே அபயங்களே எடுத்து அந்த பிள்ளையாரை நாம் கை தொழுதாலும் கூட உலகில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட உலகத்தில் மூத்த முதற் கடவுள் விநாயகப் பெருமானே முத்தொழிலுக்கும் கடவுள் முருகப்பெருமான் முருகன் என்று சொன்னாலே முகுந்தன் ருத்திரன் காரிகாட்சகன் இவரும் நான் யுகத்திலேயும் உள்ளார் ஆனால் வந்திருக்கக்கூடிய வழியாகப்பட்டவர்கள் அருமையான முறையில் இங்கே பேசினார்கள் ஏன்னா அன்பு அப்பாவோடு போட்டி போட்டெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க அங்கே போட்டி போட்டு பாட்டை பாட முடியும் ஏன்னா இவர்களும் பெரியவர் அவர்களும் பெரியவர் பாடல் பாடுவதில் ஆனால் பேசுவதில் முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான் பேசிருமாங்க அந்த அம்மா ஆமா பேச விட்டு பார்த்தா தானே தெரியும் என்னங்க சொல்றீங்க இந்த உலகத்தில் ஒரு மனிதனாகப்பட்டவன் 16 செல்வங்களோடு வாழ வேண்டும்ல ஆனா ஒரே ஒரு ஊரில் உன்னுடைய பிள்ளைக்கு 16 வயதுதான் என்பதை அறிந்தும் அந்த வரத்தை வாங்கினார்கள். யாருகிட்ட வாங்கினாங்க? யாரு? மறுபடியும் 16 வயதுதான் அந்த குழந்தைக்கு. சரி, அதுக்கு மேல அந்த குழந்தையாகப்பட்டது உயிரோடு வாழாது என்று ஒரு தெய்வமாகப்பட்டது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் வரம் கொடுத்தது. சரி, எந்த தெய்வம் யாருக்கு கொடுத்தது? இல்லைண்ணே, இது ஏன்னா நானும் எல்லா மேடையிலையும் பார்த்துட்டேன். வந்த உடனே வள்ளி எல்லாமே படித்த வள்ளிகள் போல பேசுவது இப்படித்தான், பேசிக்கொண்டு மாட்டிக்கொள்வது. கண்டிப்பாக பிடிபடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால பதில அவங்க வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஆமா,
ஆக வரட்டும் பார்க்கலாம் என்று பார்த்தாலும் கூட குறிஞ்சி முல்லை நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஆக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகையான நிலங்கள் உலகில் உண்டு. இந்த வகையான நிலங்கள் உலகில் இருந்தாலும் உண்டு. காடிதனை கடதம் என்ற கரும்பு உண்மதியும் கடக்கப்பால் ஓடி இழுத்து விடல் உயர்த்த இரொன்ற சாரல் உகுமுடலும் மணியமா என்று விதமான முறையில் இடத்தின் பெருமைகளை நம் முன்னோர்கள் வரைத்தார்கள். பெறப்பட்ட முறையில் பச்சை பசல் என்று பூத்திருக்கக்கூடிய புல்வெளிகளும் அந்த புள்ளின் மீது படக்கூடிய பனித்துளிகளும் இங்கே பூத்து குலுங்கக்கூடிய பூக்களும் அந்த பூக்களினால் இருந்து வரக்கூடிய நறுமணங்களும் எனக்குத்தான் பாட தெரியும் என்று வாடக்கூடிய கோயிலும் எனக்குத்தான் ஆட தெரியும் என்று தன்னுடைய தொகை விரித்து ஆடக்கூடிய மயிலும் காண ஆட இந்த உலகில் காண மயிலாட கண்டிருந்த மான்கோழி தானும் அதுவாக பாதித்து தன்னுடைய தோகையை விரித்தார் போல் ஆடியதாம் இதைதான் கல்லாதமன் கற்ற கவி என்று பெரியவர்கள் கூறுவார்கள். பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும், ஆடினால் கண்களுக்கு மிகவும் இனிமையாக இருக்கும். அதை பார்த்து வான்கோழி ஆடினால் சிறப்பா இருக்குமாங்க. ஆயிரமான இடத்தை பார்த்தால் அந்த சிவரஞ்சனையில் நானும் முந்தல் உறவை நாடி வந்த பறவை சதுகள் சொல்லிட சலங்கை குலுங்கிட கலைகள் பயின்றவழி ராகம் பாடிடத்தாலும் சேர்ந்திட கற்று தந்தவழி நீளம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் ஆளும் என்னை சேர்க்க வேண்டும் கண்மணி பூவும் பட்டு நாளும் பாவை உன்னை சேரும் இன்னும் இன்னும் சேரவில்லை ஏனடி காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி நாமும் பாடலாம் அதில் நீயும் ஆடலாம் காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி நாமும் பாடலாம் அதில் நீயும் ஆடலாம் நீ வாழத்தானே வாழ்கின்றேன் நானே நெஞ்சோடு நெஞ்சும் சேராதுமானே இதயம் முழுதும் எனது வசம் பாபா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே உள் எண்ணம் உள் கண்ணும் எல்லாமே நம் சொந்தம் இதயம் முழுதும் எனது வசம் பாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே உன்னைத்தானே தஞ்சமின்றி நம்பி வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு இனி நீர் தெளித்து வண்ண கோலமிடு உன்னைத்தானே மூங்கிலிலை காடுகளே முத்துமலை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வானகத்தில் சொர்க்கமில்லை வையகத்தில் சொர்க்கமுண்டு ஜோடி ஒன்று தேடுதிங்கு வாருங்கள் வாருங்கள் தீர்க்கு விநாயகனே வேளு கரிமுகனே
கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். அத்தை மகன் கொண்டாடு, பித்து மனம் திண்டாடு, அன்பு என்றும் நெஞ்சு சுமப்பே. புத்தம்பூது செல்லாகி மெத்தை சுகம் உண்டாக, அத்தனையும் நெஞ்சில் சுமப்பே. மன்னவனும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை பூமெத்தை விரிப்பே. உத்தரவு போடும் நேரமே முத்துநகை பெட்டகத்தை நெஞ்சில் சுமப்பே. மௌனமும் போனதன்று ஒரு கீதம் சொன்னது, ராகம் கேட்குமென்று ஒரு தாளம் வந்தது, நாளும் சொன்னது ஆசை கொண்டது, குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே. மாமரத்து பூவெடுத்து மஞ்ச ஒன்று போடவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணை புது நாடகம் வீரவில் அரங்கேறணும். தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, சொன்ன வார்த்தை காற்றில் போனதோ வெறுமாயமானதோ. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, கருவாச்சி ஏன் கருவாச்சி, ஓசாட மாட பார்வையாட காதல் வந்து வருவாச்சி. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு, கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு, இப்ப காதல் வந்து பொது உடமே ஆயாச்சு. முல்லை பூவை ஊதும் பெண் சங்கு போல கூவும், காதல் வண்டு பாட்டு காலந்தோறும் கேட்டு, பாதி பாதியாக சுகம் பாக்கி இங்கு ஏது, மீதமின்றி வந்தால் என ஏற்றுக்கொண்ட மாது, காதலில் வாழ்வது மன்னவன் வேலை, காதலில் தோற்பது பார்க்கலாம் நாளை, பூர்வ ஜென்ம பந்தமல்லவோ. அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தே, ஒரு மூடன் கதை சொன்னான், உன் கதை அதுதான், இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போட ஒரு மூடன் கதை சொன்னான், உன் கதை அதுதான். ஊரடங்கும் சாமத்திலே நான் ஒருத்த மட்டும் விழிச்சிருந்தே, ஊர்கோடி ஓரத்திலே நினப்புலப்படுத்திருந்தே, காத்தெடுத்து சலசலக்கு உலையெல்லாம் ஒன்றிருப்பு, புரண்டு படுத்தாலே பாவி மக முன்னப்பு, பாவி மக முன்னப்பு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் உன்னுக்கள் ஒன்னாக, நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பு கொண்ட கண்களும் ஆசை கொண்ட நெஞ்ச
உள்ளமும் ஆணையிட்டு மாறுமோ பெண்மை தாங்குமோ கண்ணி மானுமும் உடல் கலந்ததென்ன பாவமோ காதல் என்ன காற்றிலே குலைந்து போகும் மேகமோ இளம் கண்ணி உன்னுடன் கூடவா? ஓ பிரியா 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 ஏழை காதல் வாழுமோ இருளும் ஒன்று சேருமோ நீயொருவோரும் நானொருவோரும் கனல் நீராய் தாகம் தீராதுவோ பிரியா 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 நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை வேடம் செய்த வேளை சிறகுகள் உடைந்தவை குருதிகள் நனைந்ததடி உயிரே கழுவுகளை திறக்க ஓடி வந்த தரையில் மாட்டிக்கொண்டே நானம்மா வளையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்து வளையல் மாட்டிக்கொண்டே காரம்மா காதல் நெல்லகளை கசக்க பிழிவதில்லை இனிமே காணுவது விதியம்மா அன்பு உள்ளவள் இரத்த வெள்ளத்திலே பதில் சதியம்மா உடல்களை அழுத்திட ஊருக்கு பலருண்டு பாரம்மா உள்ளத்து பிரித்திட பார்த்து எவருண்டு சொல்லம்மா நானும் உங்கள் உறவை பேரிடையிலால் மரபிங்கு வாழும் அவளையும் பிரிந்து கருங்கு வாழ்வே. பேரினை இழந்து ஆழமரம் பிழுதுகள் தாங்கி வாழும் பேரினை இழந்த ஆழமரம் பிழுதுகள் தாங்கி வாழும் விழுதன உணர்வில் இருப்பதை மறைப்பதா இதயத்தை இழந்த பின்னாலே தேகத்தை காட்ட முடியாதே நீயே என் இதயம் இல்லையே இல்லை உதயம் எனது காலம் உன் காது கேட்கவில்லையா உன் நெஞ்சை தொடவில்லையா கீழே எரிகிறது விரல்கள் வேண்டுகிறது நாதம் இட்டுகிறேன் வாராயோ கொதிக்கிறது புயலும் அழுப்புகிறது வடகட்டு நிற்புகிறேன் வாராயோ என்னை எரிந்த பிணை மெறிய துடுக்கினும் தீபம் போல மனம் எரிகிறது என்னை இழந்த பின்னும் உன்னை காக்கினும்
அழைக்கிறது. வாழ்வது ஒரு முறை உனக்கண்ணு வாழ்வது முழுமையுண்டு, சாவது ஒரு முறை உனக்கண்ணு சாவதே பெருமையுண்டு. நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை தேடல் செய்தலே தேடி வந்த வேளை தேடல் செய்தலே இறகுகள் முறிந்ததடி ஓடுகள் நனைந்ததடி. உயிரே உயிரே நன்றி நன்றி எதிர்த்து கூடிய அன்பு பெரியவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று எழுத வரைக்கும். இப்படி பாடலை பாட வேண்டும் என்றால் உண்மையிலேயே முக்கியமானது. ஏன்னா அந்த இசை ஞானிகள், ஏன்னா திரைப்படத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே ஒரு பாடலை தயார் செய்து இசையமைத்து பாடுவதற்கு கிட்டத்தட்ட எத்தனையோ கருவிகள் பயன்படுத்துவார்கள். ஆனால் இங்கே வெறும் 4 கருவியை வைத்து அற்புதமான முறையில் எங்களுக்கு நான் பாடுவதற்கு இசையை தரக்கூடிய இசை ஞானிகளுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று எழுத வணக்கம். அதே போல நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் உங்களுடைய செவிகளுக்கு வாங்கி தரக்கூடிய அன்பு ஒளிபெருக்கி இளையத்தார்கள் பேர் லாவண்யா ஒளிபெருக்கி இளையத்தார்கள் உண்மையிலேயே சிறப்பான ஒரு ஒளிபெருக்கி. இந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் எப்படி இருக்குமோ அதை போலவே அற்புதமான முறையில் இங்கே சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி தரக்கூடிய அன்பை அவர்களுக்கு மற்றும் மிக சிறப்பான முறையில் எங்களை இந்த உலகம் எங்கும் நிழல் படமாக எடுத்து இணையதளம் மூலமாக வெளியிட்டு அனைவரையுமே மகிழ்ச்சி அடைய வைப்பதற்காக காரணமாக இருக்கக்கூடிய அன்பு மேடை நாடகம் யூடியூப் சேனல் அன்பு அண்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று எழுத வணக்கம். உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு ஹார்மோனியம், எங்குமே கேட்கப்படாத ஒரு இசை. அந்த பாடல்களில் எப்படி இசையாகப்பட்டது வந்ததோ அதே போலவே மிக சிறப்பான முறையில் ஹார்மோனியத்தை செய்யக்கூடிய அன்பப்பா உயர் திரு நாடக ஆசிரியர் கலாத்திரிகையைச் சேர்ந்த எம் வி முருகனப்பா அவர்களுக்கு மற்றும் பங்காளி திரு கே பி பொன்னுமணி அவர்களுக்கும் அன்பண்ணன் உயர் திரு நாடக ஆசிரியர் சத்தியமான அண்ணா அவர்களுக்கும் மற்றும் அன்பண்ணா திரு ஆர் டி கருப்புராஜா அண்ணா அவர்கள் உண்மையிலேயே மிக சிறப்பானவர்கள் வந்திருக்கின்றார்கள். இடத்தில் இப்படியெல்லாம் இடத்தின் வருவர்களை நான் வர்ணித்துக் கொண்டிருந்தாலும் கூட சத்தமேதும் எமது செவிகளை கட்டுமா? ஆளோலும் சோ ஆளோலும் சோ ஆளோலும் சோ சோ என்ற நிமிடம் காணத்தை கேட்டல் விதையால் முதுமையால் சகுடையால் செங்கோட்டையால் என்று சொல்லக்கூடிய 4 ஆள்கள் விடுத்த விண்மணியின் குரலாகப்பட்டது இவ்வளவு சிறப்பாக இருக்க காரணம் என்ன? மனிதனுக்கு பிறந்தவளா இல்லை மிருகத்துக்கு பிறந்தவளா என்று சற்று சந்தேகம் மனிதனுக்கு பிறந்தால் இந்த பெண்மணியின் குரலாகப்பட்டது இவ்வளவு சிறப்பாக இருக்காது என்னவில்லை. எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்ப்பது நமது கடமை என்ற ஒரு காரணத்தில் விதமான அந்த இடத்தை பார்த்தால் கேளடை கண்மணி என்ற பாடலாக எம்பெருமான் பெருமாள் பெருமாள் என்றாலே சாதாரணப்பட்டவரா அப்படின்னா கிடையாது. உலகத்தில் திருமாலின் நாமத்தை கூறுவதற்கு ஒரு நாளும் பயமில்லை ஆகிய பெருமாளை எடுத்து கீழடி கண்மணி
உன்மார்போடுதான் நீ என்னை தாளாட்டும் தாயல்லவா காணல் நீரால் தீராததாகும் கங்கை நீரால் தீர்ந்ததடி கால் போன பாதைகள் நான் போன போது நீராட கையோடு மெய் சேர்ந்தமாது நாள் முழுதும் பார்வையில் நான் எழுதும் ஓர் கதை உனக்கென நான் கூற கூடிய அன்பு பெரியவர்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்து மனமார்ந்த நன்றி நன்றின்றது வணக்கம் ஆக அற்புதமாடு இடத்தை பார்த்து நம்ம இப்படியெல்லாம் அடைத்துக் கொண்டே இருந்தாலும் கூட கிருதாகம் திரேதாகம் பாபரயுகம் பலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 வகையான யுகங்கள் உலகில் உண்டு. 4 வகையான யுகங்கள் உலகில் இருந்தாலும் உண்டு. காற்றில் விழுந்த இலையும் காதலில் விழுந்த மனமும் ஒன்று என்பார்கள். காரணம் கிருதாயுகத்தில் கடந்த ஹரிச்சந்திர புராணம். ஹரிச்சந்திர புராணத்தில் ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் ஒரு வகையான காதல். திரேதாயுகத்தில் நடந்த ராமாயணம். ராமாயணத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் ஒரு வகையான காதல். தாபரயுகத்தில் நடந்த மகாபாரத மகாபாரதத்தில் கொஞ்சம் ஆண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் ஒரு வகையான காதல். தற்பொழுது நடக்கக்கூடிய கலியுகம். இந்த கலியுகத்தில் கந்தனுக்கும் மல்லிக்கும் ஏதோ வகையான காதல் என்று கேள்விப்பட்டேன். இது நல்ல காதலா இல்லை கள்ள காதலா என்று தெரியவில்லை. ஆகவே ஆமாங்கண்ணே ஆக இது நல்ல காதலாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆமாங்க ஆக அற்புதமான இடத்தில் இந்த காதலை பற்றி இந்த கண்ணமா பெண்ணிடம் சொல்லுமா என்று பார்த்தார். கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்வது உள்ளம் கிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளை அடிப்பதுமே மனம் துள்ளி வரும் நடையில் மனம் உன்னை நினைப்பதுமே உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லுங்கள் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லுகிறே மொழியினிலே கொள்ளை அடிப்பதுவே துள்ளி வரும் நடையில் மனம் உன்னை நினைப்பதுவே உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் ஆராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லுங்கள் உன்னை மறத்தோ போடும் உன்னை நினைந்து முன்னும் சொல்ல கோயில் பாட்டை சொல்லி மகிழ்ந்தே பொன்னி நதி கரையோரம் மன்னனில் கண்ணிமைகள் மூடாது கண்ணீருமே வெண்ணிலவில் ஒளி கனடா கொதிக்குதடி இவ்வழிலே இல்லாமல் தவிக்குதடி இந்த மொழியிலே உன் கொள்ளை அடிப்பதுவே துள்ளி வரும் நடையில் உன்னை நினைப்பதுவே உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லுங்கள் வானத்துள்ள ஒரே வெண்ணிலவு இங்கு உள்ளதடி பூமியிலே 2 வெண்ணிலவு இங்கு வந்ததடி சூரியனின் வெளிச்சம் பூமி தொட ஒரு நொடி உந்தன் மீது தொட்டு விட அழகும் நொடி
பேரழகு பெண்ணே அடி நீதான் நீதான் புகைப்படம் எடுப்பேன் ரெண்டு கண்ணால் முனைதான் வெட்கமென்னும் வார்த்தை பெண்களுக்கு வார்த்தை சொல்லாத சொத்தவனாய் என்னை சொத்தத்தில் நிற்பவனாய் குளத்தில் தாமரை பூவாலைகளே அதுதான் காதலனே ஓர கண்ணால் தேடக்கலே இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டிச் செல்லடி பண்டிகையின் பாடங்கள் மாற்றிக் கொள்ளடி கண்ணை பொங்கல் மணக்கூண்டில் என்னை தள்ளடி கண்ணசைத்து அங்கேயே வைத்துக் கொள்ளடி மந்திரத்தை மாற்றாமல் கற்றுக் கொடுத்தால் சிந்தைகளை ஏராளம் சொல்லித் தருவேன் சென்ற மொழியிலே கொள்ளையடிப்பதும் ஏன் துள்ளி வரும் நடையில் மனமுண்டே நினைப்பதும் ஏன் உன்னை காண வேண்டும் கூடவே ஆராயோ வாராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லி பிள்ளை தமிழில் கண்ணம்மா கண்ணம்மா அற்புதமான, உண்மையிலேயே ஒரு சிறப்பான இசை. ஆக மீண்டும் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று எழுந்து பிறக்கும் அது போல சிறப்பான ஒரு ஒளிபரிக்கீங்க. ஆக எல்லா ரெக்கார்டிங் தியேட்டரிலும் பேசுவீங்க எக்கோவீங்க சில ஒளிபெருக்கைகளில், ஆனால் இங்கே ரெக்கார்டிங் தியேட்டரில் எப்படி இந்த பேசுகின்ற பொழுதும் நீங்க இல்லைன்னா பாட முடியுமா? எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, நிறைய இணையதெல்லாம் எப்படி பாடி இருப்போம். ஆமாங்க, அற்புதமான இடத்தை பார்த்து இப்படியெல்லாம் நாம் வர்ணித்துக் கொண்டே இருந்தாலும் கூட ஆக இப்படியெல்லாம் இந்த இடத்தின் பெருமைகளை நாம் வர்ணித்துக் கொண்டே இருந்தாலும் கூட தொண்டு செய்து படுத்தப்படும் துயதடி மார்பில் விழுமண்ட சுரப்பை உலகதோறும் மனக்கொகையில் சிறுத்தை என்பார்கள். அதை விட அற்புதமான வேலுமலை சாரனை நோக்கி நாம் வந்து இந்த அழகான இடத்தின் பெருமைகளை நம்ம இப்படியெல்லாம் பாடிக்கொண்டு இருந்தாலும் கூட இங்கே ஓடக்கூடிய நீரோடை எங்குமே ஒரு காணப்படாத ஒரு இசைங்க. இசை சரிகமா பதனி சார் என்று சொல்லக்கூடிய இந்த 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்! இந்த கீரவாணின்லாம் ஒரு பாடல். இந்த ராகத்தை கேட்டாலே மனதில் மிகவும் மகிழ்ச்சி உண்டாகும். ஆக அந்த கீரவாணி என்ற ராகத்தோடு ஒரு பாட்டு. ஹல் ஹல் சானி சரி சானி பத சானி சமஹாமரி பத சசுவ சரீரே பாணி சாணி தப மகரி சனி இரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே உருகுதே அடியே நடி சோதனை தினபாளிவ வேதனை தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே உருகுதே அடியே நடி சோதனை வாழிவு வேதனை என்னடி சங்கதி சொல்லடி வாணி நீ பார்த்ததாடி சூடானது மார்கழி நீ சொன்னதால் தாழடி பூ பூத்தது பூங்கொடி தவம் புரியாமலே ஒரு வரம் கேட்கிறாய் இவள் மடி மீதிலே ஒரு இடம் கேட்கிறாய்
வருவாய் வருவாய் தருவாய் மகிழ்வாய் தலையணை நனைந்ததும் தலைவணி இணைந்ததும் அதற்கொரு விடை தருவாய் இரவாடி இரவிலே கனவிலே படவானே புலி வேட்டைக்கு குயில் வேட்டைதான் ஆடினேன் புயல் போலவே பூந்தென்றலாய் மாறினே இந்த வனமெங்கிலும் ஒரு சுகம் தேடினேன் உனை தினம் பார்த்ததும் நான் தினம் தேடினேன் வருவாய் மகிழ்வாய் வருவாய் கனவுகள் தினம் தினம் அவளது கனவுகள் தினம் தினம் பளபளக்கே இரவாணி இரவிலே கனவிலே படவாணி முருகனே நடி சோதனை வேதனை என்னடி சங்கதி சொல்லடிவாய் இரவாணி இரவிலே கனவிலே படவாணி இரவிலே முருகனே அற்புதமான இடத்தில் நன்றைக்கு எதிர கூடி அன்புள்ளங்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி வணக்கமாக யாரோ ஒரு பெரியவர் அங்குமுகமாக உலாவுகின்றார் அவரை சந்திக்கலாம் என்று பார்த்தால் சுந்தரம் நிறைந்த தும்பு போல் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் கேள்வந்தார் சுந்தரம் நிறைந்த தும்பு போல் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் கேள்வந்தார் அந்தரமிகும் தேவகும் தவி முழங்க வந்த தரமிகும் தேவகும் திவி முழங்க வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமி இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்த தும்பு போல் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் கேள்வந்தாய் ஏன் வந்தார் இதற்காக வந்தார் என்று பார்ப்போம் நாராயண மணமாலையும் மஞ்சளும் சூடி புதுகோளத்தினி வரும் நீரும் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் வரும் நேரம் அண்ணன் விழிகள் கண்ணீர் மலையில் நனைந்தே நான் மணமாலையும் மஞ்சளும் சூடி புதுகோளத்தினி வரும் நீரும் தாளம்பூ கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு வாழைப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு உங்கள் போட வேண்டும் ஊரெல்லாம் காண வேண்டும் கல்யாண நாளில் இங்கே கச்சேரி பாட வேண்டும் குங்குமத்து சீனி தங்கம் தந்த தாவி சூடி புது கோலத்தில் நீ வருவே ஓராண்டு போன பின்பு உன் பிள்ளை ஓடி வந்து தாய்மாமன் தோளில் நின்று கச்சேரி பாடுதம் ஏதேதோ காஞ்சி வந்து கண்ணுக்குள் ஆயுதம்மா ஆகாத மின்னல் ஒன்று அங்கே தெரியுமா செம்பவள கோடி தெய்வம் தந்த தாமிரேவா மொழியில் ஒளியில் மலரே நீ
கோலத்தில் நீ வரும் நேரம் இசையுனுள் மயில்